மக்களவையில் தற்போது மதிமுக உறுப்பினர் கணேசமூர்த்தி உரையாற்றி வருகிறார். அவரின் உரையின் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று நம்முடைய நண்பர் லிங்கம் பேசினார்கள். அமெரிக்கா என்ன தீர்மானம் கொண்டு வரப்போகிறது? அது ஒரு மாய்மாலம் தான். சென்ற முறை தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதிலே எல்எல்ஆர் அமைக்கப்பட்டது. அதனுடைய நிலைமை என்ற ஐநா அமைத்த குழுவை இன்றைக்கு அதிலே தவறு செய்திருக்கிறது என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறார்கள். மனித உரிமை ஆணையருடைய நிறைவு பகுதியில் அதை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி ஐநாவை நம்ப முடியாமல் நம்மை அண்டையில் இருக்கிற இந்திய நாடும் இதற்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் யார் அவர்களை காப்பாற்றுவது? நாம் சொல்லுகிறோம் அண்டை நாடு சக நட்புடைமை உள்ள நாடு என்று நாம் சொல்கிறோம். நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, தமிழகத்தில் இருக்கிற 10 கோடி தமிழர்கள், அதே போல இந்திய நாடு முழுவதும் இருக்கிற இந்துக்கள், அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அங்கே இந்த மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று 2500க்கும் மேற்பட்ட கோயில்கள் இன்றைக்கு இடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் இன்றைக்கு வாழுகிற நிலையிலே அங்கு இல்லை. இருக்கிற பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. விவசாயம் செய்வதற்கு இன்றைக்கு அங்கே வாய்ப்பில்லை. ஆக அனைத்து வகையிலையும் இளமே அழிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிற முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு அமெரிக்காவினுடைய தீர்மானத்தை நம்பி நமக்கு பயன் இல்லை. இந்திய அரசாங்கம் முன்வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். ஐநா மனித உரிமை ஆணையம் நிறைவு பகுதிகளை குறிப்பிட்டதை போல அதை நடைமுறைப்படுத்துகிற வகையில் இலங்கையில் மனித உரிமைகள், மனிதநேய சட்டங்கள் அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளது. அது குறித்து ஒரு சுதந்திரமான நம்பகத்தன்மை வாய்ந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதே போல அந்த விசாரணையிலே குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டனை வழங்குவதை அந்த வகையில அந்த தீர்மானம் அமைய வேண்டும். அதே போல ஈழத்தில் நடைபெற்றது போர்க்குற்றம் மட்டுமல்ல, அது ஒரு இன அழிப்பு வேலை. தமிழினத்தை இலங்கை தீவில் இருந்து முற்றிலுமாக அழிக்க நடந்த இனப்போடுகளை, எனவே இனியும் அங்கு சகவாழ்வு என்பது சாத்தியமில்லை. தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரே வழி புலம்பெயர்ந்த தமிழர்கள் உள்ளிட்ட ஈழத் தமிழர்கள் கலந்து கொள்ளும் சுதந்திரமான நேர்மையுடன் கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பிற்கு வழிவகை செய்ய வேண்டிய தீர்மானத்தை ஐநா மன்றத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். கடந்த 4ஆம் தேதி ஐநா மன்றத்தின் முன்பாக புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி நான் அதிலே கலந்து கொள்கிற வாய்ப்பை பெற்று ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே கூடி அவர்கள் எடுத்த தீர்மானமே தனி இனம் தவிர வேறு வழி இல்லை, இல்லை என்றால் எல்லாளன் எழுவான் என்ற குரலை அவர்கள் எழுப்பினார்கள். அதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாளன் எழுவான் என்ற குரல் ஈழத்திலே உருவாகிறது என்று சொன்னால் அதை அந்த குரல் வராமல் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு முன்பாக பொது வாக்கெடுப்பு என்பது இன்றைக்கு புதிதல்ல. பொது வாக்கெடுப்பு உலகத்தில் இன்றைக்கு 15 நாடுகளை மலரச் செய்திருக்கிறது. தன்னாட்சி உரிமையை பெற்றுத் தந்திருக்கிறது இந்த பொது வாக்கெடுப்பு. அது ஏன் இலங்கையிலே பயன்படுத்தக்கூடாது? அதை ஏன் இந்தியா வலியுறுத்தக்கூடாது? இந்தியாவிற்கு அந்த தார்மீக உரிமை இல்லையா? தார்மீக உரிமை மட்டுமல்ல, தார்மீக கடமையும் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கிறோம். உங்களோடு இணைந்த காரணத்தினாலே நாங்கள் கச்சத்தீவை இழந்தோம். உங்களோடு இணைந்த காரணத்தினாலே இலங்கையில் இருந்த லட்சக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் அந்த இலங்கையை பலப்படுத்தியவர்களை வெளியேற்றினீர்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தினுடைய சட்டமன்ற நிதி அறிக்கையில் 1956 இருந்து தொடர்ந்து புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களுக்கு என்று நிவாரண நிதி ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 56 இருந்து இன்றைக்கு வரை அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழக அரசாங்கம் நிதி ஒதுக்கி அவர்கள் வாழ்வை காப்பாற்றுகிறது என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா? ஆகவே நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, உடனடியாக இந்திய அரசாங்கமே முன்னின்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அதே போல வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இந்திய அரசாங்கம் ஐநா மன்றத்திலே தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதற்கு முன்பாக தமிழர் பகுதியில் இருந்து ராணுவம் காவல்துறையும் உடனடியாக வெளியேற வேண்டும். தமிழர்கள் மீதான துன்புறுத்தல், வன்முறை, கற்பழிப்பு, கொலை போன்ற வன்முறை செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். முகாம்களில் இன்னும் அடைத்து வைக்கப்பட்ட தமிழர்களை அவர்களின் சொந்த இடங்களுக்கு அனுப்ப வேண்டும். பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உதவிடும் பன்னாட்டு தன்மார்ந்த நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். தமிழர் பகுதியில் சிங்களவர் குடியமர்த்தப்படுவது உடன் நிறுத்தப்பட வேண்டும். இதுவரை தமிழர் பகுதியில் குடியேற்றப்பட்ட சிங்களவர்களை வெளியேற்ற வேண்டும். சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்ட இளைஞர்கள் உடனடியாக விடுவிக்க தார்மீக கடமை இந்தியாவுக்கு இருக்கிறது. விரும்பியோ விரும்பாமலோ இந்தியாவை ஏற்றுக்கொண்டு
இந்தியாவில் வாழுகிற தமிழர்களாக நாங்கள் 10 கோடி பேர் இருக்கிறோம். புல்கொடி உறவு காக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது. இந்து கலாச்சாரம் உலகிலேயே கோடிக்கணக்கான இந்துக்கள் வாழும் இந்திய நாட்டில் தார்மீக கடமையும் அதுவே. ஆகவே இறையாண்மை என்பதை வகையில் இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு பங்கு வராத வகையில இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டமைக்கிறேன். தமிழர்கள் இலங்கையில் வாழும் நிலை இல்லை, அந்த நிலை இல்லை என தெரிவித்த மதிமுக மக்களவை உறுப்பினர் கணேசமூர்த்தி அங்கு நடந்த இன படுகொலை தொடர்பாக விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார்.